ஸோ நீங்க ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அது வந்து உங்களோட ஜாபுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? ஆமா. ஏன்னா ஃப்ரெஷரா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து அவன் இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கும்போது நம்மள ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடா மாரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால ப்ராஜெக்ட் வந்து டீமாவும் பண்ணேன். அதுக்கப்புறம் சோலோ ப்ராஜெக்ட்ஸும் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி நீங்க அட்டெண்ட் பண்றப்ப என்ன மாரி ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? லாஜிக் கொஸ்டின், சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அந்த கொஸ்டின் கேட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள நம்ம ஆன்ஸர் பண்ணணும். உங்க வீட்ல இருந்து உங்கள யாரு மோட்டிவேட் பண்ணாங்க? யாருக்குள்ள யாரோட ஸ்பீச் அதிகமா கேட்பீங்க? அதிகமா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ நீங்க வந்து லைப்ரரீஸ் அதிகமா ரெஃபர் பண்ணுவீங்களா? இல்ல அதாவது ப்ரௌசிங் அதிகமா பண்ணுவீங்களா? ஹெல்ப் சாட் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருத்திகா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செல்வம். ஸோ இவர் வந்து வெள்ளூர்ல எந்த ஒரு ஐடி பேக்ரவுண்டுமே இல்லாத ஃபேமிலில இருந்து ஒரு 9.5 எல்பிஏல அஸ் அ ஃப்ரெஷரா பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ இவரோட இந்த பிளேஸ்மெண்ட் கெரியர் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவர்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே செல்வம், நீங்க உங்கள பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. என்னோட நேம் வந்து செல்வம். நான் வேலூர்லேருந்து வரேன். ஸ்கூலிங்லாம் அங்கேயே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போட்டு இங்க இங்க வந்து சென்னையில காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு இப்போ கம்பெனில பிளேஸ் ஆயிட்டு ஐடி ஸோ இது வந்து உங்களுக்கு எத்தனாவது அட்டெம்ப்ட், அதாவது இந்த கம்பெனி? கம்பெனி. செகண்ட் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி நீங்க அட்டெண்ட் பண்றப்ப என்ன மாரி ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்து எம்பிட்ன்னு ஒரு கம்பெனி. அங்க வந்து லாஜிக் கொஸ்டின், சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள நம்ம ஆன்சர் பண்ணோம். அந்த ரவுண்ட்ல ரிஜெக்ட் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி லாஜிக் பேஸ்ட் கொஸ்டின்லாம் ஆன்லைன்ல எல்லா டியூட்டர்ஸ்லாம் படிச்சேன். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல பிளேஸ் ஆயிட்டேன். ஓகே. ஸோ நீங்க பர்சனலா, அதாவது ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ட நீங்க பர்சனலா என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க? நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஐ ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட். அதனால பைத்தன் ஃபுல்லாக படித்தேன். அதுக்கப்புறமா எஸ்கியூஎல், அதுக்கப்புறமா ஹூப்ஸ் கான்செப்ட், அதுக்கப்புறமா இந்த ஏஐ ரிலேட்டடாக சில பல லைப்ரரிஸ்லாம் இருக்குது. நம்பை, பாண்டாஸ், அப்புறம் டீப் லேர்னிங்க்கு டென்சர் ஃப்ளோ, கெராஸ் அந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அந்த லைப்ரரிஸ்லாம் படித்தேன், அந்த டூல்ஸ்லாம். ஓகே. ஸோ இதெல்லாமே லேர்ன் பண்றதுக்கு பெர் டேக்கு நீங்க எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துப்பீங்க? கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹார்ஸ். ஓகே. ஸோ நீங்க ரெஸ்யூம் பில்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அஸ் அ ஃப்ரெஷர் ரெஸ்யூமா நீங்க என்ன மாரியான திங்ஸ் வந்து ஆட் பண்ணீங்க உங்க ரெஸ்யூம்ல? ரெஸ்யூம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமா சர்டிஃபைட் கோர்ஸ் என்னென்ன பண்ணோம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெஸ்யூம்ல எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் நான் போட்டேன். ம். லைக் அவ்வளோதான். ஸோ நீங்க ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அது வந்து உங்களோட ஜாபுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? ஆமா. ஏன்னா ஃப்ரெஷரா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து அவன் கொஸ்டின் கேட்கும்போது நம்மள ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடா மாரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால ப்ராஜெக்ட் வந்து டீமாவும் பண்ணேன். அதுக்கப்புறம் சோலோ ப்ராஜெக்ட்ஸும் பண்ணேன். சோலோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுனால அந்த ப்ராஜெக்ட்டோட பைப்லைன் ஃபுல்லா எண்ட் டு எண்ட் தெரிஞ்சது. அதனால அந்த ப்ராஜெக்ட்ல எந்த கொஸ்டின் கேட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியுது. அதனால ப்ராஜெக்ட் நீங்க சோலோவா பண்றது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஆஸ் எ ஃப்ரெஷரா. ஏன்னா நீங்க சோலோவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் எல்லாமே தெரியும். அப்போ வந்து நீங்க ப்ராஜெக்ட்ல ஸ்ட்ரக் ஆகாம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ எவ்வளோ ரவுண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்க? டோட்டலா வந்து 4 ரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் ரவுண்ட். அதுல வந்து டிஎஸ்ஏ ப்ராப்ளம், மீடியம் லெவல் ப்ராப்ளம், ஹார்ட் லெவல் ப்ராப்ளம் கேட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் 1. அந்த ரவுண்ட்ல வந்து எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ் அப்புறம் டிஎஸ்எஸ் கொஸ்டின் கேட்டாங்க. டெக்னிக்கல் 2ல ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட், நார்மலா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி ஆகும். ஜஸ்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் கம்யூனிகேஷன் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த சேலரி டிஸ்கஷன், நெகோஷியேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்க அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இல்ல அது சேலரி ஃபிக்ஸட் தான், நெகோசியேஷன் வேணாம் ஃப்ரெஷரா. ஃப்ரெஷராவே வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அந்த கம்பெனில கம்பெனி 9.5. ஃபைன் ஃபிக்ஸ்டு. ஓகே. நெகோசியேஷன் ஓகே. ஆஸ் அ ஃப்ரெஷரா என்னென்ன லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னும்? நான் இன்னும் லைக் ப்ரோகிராமிங்ல இன்னும் இன்டெப்த்தா இந்த சிஸ்டம் டிசைன்லாம் இருக்கும். அது இன்டெப்த்தா அத லேர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சயன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்ல என்ன லெவல்ல இதுவரைக்கும் லேர்ன் பண்ணியிருக்கீங்க? நான் டேட்டா சயன்ஸ்ல நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதுவரையும். ஆ இண்டஸ்ட்ரி ஓரியன்டா இல்லாம ஒரு பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஃப்ரெஷரா டேட்டா சயன்ஸ் என்னென்ன ரெக்வயர்ட் ஸ்கில்லோ அது எல்லாமே லேர்ன் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அது இல்லாம அந்த ஃபீல்ட்ல நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் இப்போ டேட்டா சயின்ஸ் எடுத்தீங்கன்னா, அதில நெறைய சில டொமைன்ஸ் இருக்கு. மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கால்குலஸ், எஸ்கியூஎல் இந்த டொமைன்ஸ் எல்லாமே நாலேட்ஜா இருக்கு. ஸோ ஃப்ரெஷரா நீங்க இப்ப பிளேஸ் ஆயிருக்கீங்கல்ல. ஸோ நீங்க உங்க கம்பெனிக்குள்ள என்ன மாரியான சேலஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சேலஞ்சஸ் வந்து இப்ப ரி இந்த மாரி இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல இதுவரையும் ஒர்க் பண்ணியிருந்ததில்ல. லைக் அது ஒரு சேலஞ்சா இருக்கும். அதுக்கப்புறமா டீம் ஒர்க், கொலீக்ஸ் கூட கரெக்ட்டா கம்யூனிகேட் பண்ணி எல்லாமே ஸ்மூத்தா பண்ற மாரி அந்த மாரி சேலஞ்ச் வராது.
ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் எப்படி நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? கம்யூனிகேஷன்ஸ் வந்து நான் நெறைய பாட்காஸ்ட் இங்கிலீஷ்ல பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரீடிங் ஹேபிட்ஸ் டெய்லி நான் புக்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறமா அது இந்த மாரி ஹேபிட்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் என்னென்ன ஹேபிட் பண்ணுவாங்களோ, அந்த மாரி ஹேபிட் பண்றதுனால நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் ஸ்பீக் அதுக்குன்ட்டு தனியான ஓகே. யாரோட ஸ்பீச் அதிகமா கேட்பீங்க? அதிகமா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே. அவரு உங்களோட இன்ஸ்பிரேஷனா? ஓகே. வேற யாரு உங்களோட இன்ஸ்பிரேஷன்? இந்த ஐடி ஜாப். ஐடி ஜாப் அப்புறம் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு பர்ப்ளெக்ஸிட்டி சிஇஓ. ஓகே. ஓகே. உங்க வீட்ல இருந்து உங்கள யாரு மோட்டிவேட் பண்ணாங்க? அதாவது ஐடி ஜாப்ன்றது. யாரும் இல்ல. யாருமே இல்ல. ஸோ உங்களுக்கு வந்து என்டையரா உங்க ஃபேமிலில யாருமே ஐடி பேக்ரவுண்ட் கிடையாது. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பெர்சன். ஸோ கிரேட். ஓகே. ஸோ நீங்க வந்து லைப்ரரீஸ் அதிகமா ரெஃபர் பண்ணுவீங்களா? இல்ல அதாவது ப்ரௌசிங் அதிகமா பண்ணுவீங்களா? எத வச்சு நீங்க உங்களோட செல்ஃப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க? ஹெல்ப் வந்து சாட்ஜிபிடி. ChatGPT. ஸோ அத எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? அஸ் அ சாட்ஜிபிடி வந்து இப்போ நீங்க எது வேணும்னாலும் அது கரெக்டா உங்களுக்கு ஒரு ரோட் மேப் டைம்லைன் ஒரு மேப் மாதிரி எல்லாமே சொல்லிடும். நான் இந்த ஸ்கில்லை கற்றுக்க போறேன். இப்போ நான் என்னென்ன பண்ணணும் டைம்லைன் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்க எல்லாமே லிங்க்ல இருந்து ரிசோர்ஸ்ல இருந்து எல்லாமே அலோகேட் பண்றோம். அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு சாட்ஜிபிடி. டீப்ஸ் ரிசர்ச்லாம் இப்போ நியூவா வந்திருக்கு. நீ ஓகே. பண்ணும்போது வெப் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணிட்டு எது பெஸ்ட் ரிசோர்ஸ் எல்லாம் அதுவே தந்துரும். நம்மளுக்கு ஏத்த மாதிரி யூஸ்ஃபுல்லா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெஷரா இருக்கவங்க எப்படி வந்து இன்னும் கூட நெறைய பேர் வந்து இன்னும் ஜாப் சீக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு சேலரி இல்லனாலும் ஒரு பேசிக் சேலரில பிளேஸ் ஆகணும்னா, அவங்க என்ன மாரியான ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஐடில ஸ்கில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு டிஎஸ்ஏ தான், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அல்காரிதம். அவங்க டெய்லியும் கன்சிஸ்டன்ட்டா லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல டெய்லி ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் ஒரு 1 மந்த் கன்சிஸ்டன்ட்டா ட்ரை பண்ணாலே 150 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அது இருந்தாலே ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். அவ்வளோ டஃப்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்றது நீங்க உங்களோட காலேஜ் வந்து தான் கத்துட்டீங்களா? இல்ல நேச்சுரலாவே நீங்க எப்பவுமே அந்த மாரிலாம் ப்ராப்ளம் சால்விங் வந்து நம்ம ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் பண்ண முடியும். நேச்சுரலா யாருக்குமே வராது. நீங்க நீங்க லீட் கோட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரும். நீங்க ஐ மீன் நீங்க கன்சிஸ்டன்சி தான் மெயின். டெய்லி ஒரு 5 ப்ராப்ளம் பண்ணா கூட ஓகே தான். ஓகே. உங்களுக்கு ஃபைன். 1 மந்த்ல நீங்க ஏ டூ இசட் எல்லாம் மாஸ்டர் பண்ணிடலாம். ஓகே. செல்வம், இட் வாஸ் நைஸ் டூ டாக்கிங் டூ யூ. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதே மாரி உங்கள மாரி ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்க என்ன டிப்ஸ் குடுக்க டிப்ஸ் வந்து இதுவரையும் எதுவுமே பண்ணலனாலும் ஓகே. இப்போ டிஎஸ்ஏ ப்ராப்ளம் ஒரு பர் டேக்கு 5 ப்ராப்ளம்ஸ் 1 மந்த் கன்சிஸ்டன்ஸா பண்ணலாம். அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு சோலோ ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் கத்துக்கிட்டா இது ஓகே. அதுக்கப்புறம் இத வச்சு ஃப்ரெஷரா பிளேஸ் ஆயிடலாம். ஓகே. தேங்க் யூ செல்வம். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டூ யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க் யூ.